பொட்டு வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னா கோவம் வர்றப்போ, புர்கா போடக்கூடாதுன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு கோவம் வரும் தானே? சிறுபான்மையுடைய உரிமை தானே? உரிமையை பறிப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சாதியின் அடையாளத்தோடு கட்டப்படுகின்ற கயிறுகள், அடையாளங்கள் கட்டப்படக்கூடாது என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அதை எதிர்த்திருக்கலாம். அதைத்தான் எதிர்க்கிறாங்க. அதைத்தான் சந்துரு அவர்களுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுது. நீங்க சொல்றீங்க, சந்துரு அவர்களுடைய அறிக்கை அப்படி சுட்டிக்காட்டவில்லை. துண்டு போட்டுக்கலாமான்ற ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஆமா, எல்லாரும் ஏன் பூணூல் போட்டுக்கலாமான்ற ஒரு கேள்வியை கேட்டா, ஆமா, பூணூல் என்பது வெளியில அப்படியே பெரிய கயிறு வச்சு தாம்பூல் கயிறா சார் வெளியில போட்டு போறதுக்கு? தேர்வு நடக்கும் போது ஹிஜாபை கழட்டணும் நம்ம ஒரு சொல்றோம். கண்டிப்பா தப்பு கிடையாது. தாலியை கழட்டணுமா சார்? சார் தாலியா சார்? தாலியை கழட்டுறதுக்கு சொல்றாங்களா சார்? ஆமா சொல்றாங்க. இப்ப சாதி, இப்ப இதுக்கு என்ன சாதி நீங்க சொல்ல போறீங்க? பச்சை கலர்ல கட்டிருக்கனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? பக்தி சார்ந்த நம்பிக்கையுடைய கயிறுகள் வேற, இது வேற. மத சுதந்திரத்தை தமிழ்நாட்டுல கொடுக்கணும்னு சொல்ற நாம இந்திய அளவில் நடைமுறைப்படுத்தி இருக்கமான்ற ஒரு கேள்வியை அந்த ரிப்போர்ட் எழுப்புது. அதுக்கு நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு? அமெரிக்காக்காரன் நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்கள் நமக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதுதான் நாங்கள். ஒரு நீட் என்கின்ற இந்த தேர்வின் மூலமாக ஒரு நல்ல மாணவர்களை, நல்ல மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறுகின்ற இந்த தேர்வுகளிலே சில மாநிலங்களிலே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃப்ராடு பண்றதுக்கான மாணவர்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஃப்ராடு பண்றதுக்கான ஒரு அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. வினாத்தாள் கசிவு என்பது எல்லா தேர்வுகளும் நடந்திருக்கு சார். இந்த என்ன கேள்வி வருதுன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நம்ம கேட்கிறோம், ஒரு கேள்வியை கேட்கிறோம். என்னன்னா, அதிகாரிகள் எல்லாம் பணியிட மாற்றம் பண்ணிட்டீங்க, இதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை கேட்கிறோம். இதே கேள்வி அங்க ஒரு இடத்துல பொருத்தி பார்ப்போமே. தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்டிஏனுடைய பிரசிடென்ட்டை நீக்கிட்டாரு. தர்மேந்திர பிரதானுக்கு யார் தண்டனை கொடுக்குது? ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தர்மேந்திர பிரதான் தன்னுடைய சார்பில் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் பதவி விலகணுன்றத கேள்வி. சரி, இப்ப நான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்றேன். உங்க அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு தானே லாக்அப் டெத்து. அப்ப அதுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்களா? அப்ப இந்த கள்ளச்சாராயம் என்பதை இந்த பிரச்சனை பூதாகரமாக கூடாது, அந்த குடும்பத்தார்கள் வெளியில போய் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்ப அவர்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. சாட்டை வளைவு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பாரத மாதா செந்தில் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்து மக்கள் கட்சி அது இப்போ முக்கியமாக கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கை. முதல்ல ஒரு கவுன்சிலர் அவங்க மாநகராட்சியினுடைய அந்த அவையில் ஒரு பரிந்துரையை கிழிச்சு வீசுறதும், அதற்கு பின்பு அதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சுட்டு போதும். ஏன் இவ்வளவு கோவப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. கவுன்சிலர் உமானந்தன் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த மாமன்ற கூட்டத்தில் நெற்றியிலே பொட்டு வைத்து கொண்டு அவர்கள் கையிலே கயிறுகளை கட்டிக்கொண்டு அந்த மாமன்ற கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் இந்த சந்துரு அவர்களுடைய பரிந்துரையை எதிர்த்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சந்துரு அவர்களுடைய அறிக்கையிலே பள்ளி மாணவர்களுடைய கைகளிலே கயிறுகள் கட்டக்கூடாது, நெற்றியிலே பொட்டு வைப்பதை தவிர்க்க வேண்டும், தடை செய்ய வேண்டும், கைகளிலே அணியக்கூடிய மோதிரங்கள் அணியக்கூடாது என்று அவர்களுடைய பரிந்துரையிலே இருந்திருக்கின்றது. இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளிலே எங்களுடைய குலதெய்வங்களுடைய நம்பிக்கையின்படி நாங்கள் கையிலே கயிறு கட்டிக்கொள்வது, நெற்றியிலே திலகம் வைப்பது என்பது தமிழர்களுடைய அடையாள பண்பாட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அவைகளை பள்ளி பருவத்திலேயே என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பரிந்துரைத்தார் என்று சொன்னால், இவர் அடிமடியிலே கை வைக்கின்றார். தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தையே இவர் என்ன பண்றார், பள்ளிகளிலே அழிக்க விரும்புகின்றார் என்கின்ற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இந்து மக்கள் கட்சி சந்துரு அவர்களுடைய பரிந்துரையை எதிர்க்கின்றது. அதை தான் உமானந்தன் அவர்களும் ரிப்பன் பில்டிங்கில் இத்தனை பேர் இருக்கிறோமே மாமன்ற உறுப்பினர்கள், நாம் இதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பரிந்துரையை கிழித்தார். உண்மையிலேயே சந்துரு அவர்களுடைய இந்த அறிக்கை என்பது, இந்த பரிந்துரை என்பது இந்து மத நம்பிக்கைகளுக்கு நேர் எதிரானது. ஏனென்று சொன்னால், அவர் கைகளிலே கயிறு கட்டக்கூடியதற்கு அவர் காரணம் என்ன சொல்றாருன்னா, சாதி அடையாளம் என்று சொல்கின்றார். அப்படியெல்லாம் கிடையாது. இந்து மதத்தினுடைய நம்பிக்கையின்படி திமுகவினுடைய அமைச்சர்கள் கையில கயிறு கட்டியிருக்காங்க. அவங்க என்ன சாதியின் அடையாளத்தில் கயிறு கட்டியிருக்காங்களா? நான் சொல்ல முடியும், லிஸ்ட் போட முடியும். இல்லதான் கரெக்டா சொல்லுங்க சார். மத நம்பிக்கையில சில கடவுள்களுக்காக கட்டப்படக்கூடிய கயிறுகள் இருக்கு. கண்டிப்பா. அதே நேரத்தில் சாதியினுடைய அந்த கொடியினுடைய நிறத்தை கையில கயிறு மாதிரி கட்டுறவங்களும் இருக்காங்க. அப்படி சொன்னால், சாதியின் அடையாளத்தோடு கட்டப்படுகின்ற கயிறுகள், அடையாளங்கள் கட்டப்படக்கூடாது என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அதை எதிர்த்திருக்கலாம். அதைத்தான் எதிர்க்கிறாங்க. அதைத்தான் சந்துரு அவர்களுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுது. நீங்க சொல்றீங்க, சந்துரு அவர்களுடைய அறிக்கை அப்படி சுட்டிக்காட்டவில்லை.
பொதுவாக கயிறு கட்டக்கூடியதற்கான தடை விதிக்க வேண்டும். திலகம் வைப்பதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கீங்க? அதுக்கு ஒரு ஜாதி அடையாளங்கள் இருக்கிறா? திலகம் வைப்பதற்கு, நெற்றியிலே பொட்டு வைப்பதற்கு. நெற்றியிலே பொட்டு வைப்பது என்பது தமிழர்ச்சிகள், தமிழர்களுடைய அடையாளம் இல்லையா? தமிழர்களுடைய இறை நம்பிக்கை இல்லையா? அந்த அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றாரே. இல்லை, ரொம்ப சரிதான். இப்போ நம்ம நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாதா அப்படின்ற அந்த கேள்விகள் நம்ம எழுப்புகிறோம். ஆனால் வந்து இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு சில நேரங்களில் பள்ளிகளில் வந்து ஒரு மாணவரை பிற மாணவர்கள் ஒதுக்குவது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக வந்துடுது. அப்படிங்கிற இஷ்யூவை கணக்கில் வச்சுட்டு தான் நீதிபதி சந்திர அவர்கள் ஒரு அறிக்கையை ஒரு முக்கியமான பரிந்துரை கொடுக்குறாங்க. இப்போ அந்த முக்கியமான பரிந்துரையுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சில அந்த இறை நம்பிக்கை சார்ந்த பாதிப்புகளை மட்டும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்கின்றதை நம்ம பார்க்க தவறிடுறோமா? அதாவது இந்த இவருடைய கமிஷன் அமைக்கப்பட்டதற்கான நோக்கமே பார்த்தீங்கன்னாக்க, தென் மாவட்டத்தில் நடந்த அந்த பள்ளி மாணவர்கள் மத்தியிலே நடந்த ஒரு கொடூரமான தாக்குதல், சாதிய ரீதியான ஒரு தாக்குதல் நடந்துச்சு. சாதிய ரீதியான தீண்டாமைக்கு வந்து நாமும் என்ன பண்றோம்? கடுமையான எதிர்ப்புகளையும், பள்ளி பருவங்களிலே சாதி வன்மங்கள் இருக்கக்கூடாது என்பதில் இந்து மக்கள் கட்சியும் ஆதரவாக இருக்கின்றது. ஆனால் சந்துரு அவர்களுடைய அந்த ஆணைய பரிந்துரை என்பது சாதிய அடையாளங்களுக்கு, சாதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது என்பதை விட இந்து மத அடையாளங்களை பள்ளி பருவத்திலே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு மாணவர் சாதியினுடைய நிறம் குறித்து ஒரு கயிறு கட்டிட்டு வர்றாரு. அவர் வந்து தன் இந்த சாதின்னு சொல்லிக்கிற ஒரு பெருமிதம் அப்படின்றத தாண்டி மற்றவங்கலாம் எனக்கு கீழே அப்படின்ற ஒரு என்ன சொல்லுது, ஒரு அபரிதமான ஒரு மனநிலை வரை அவங்களுக்கு வந்துடுது. அப்படிப்பட்ட மனநிலையில மாணவர்கள் நம்ம என்ன சொல்லி திருத்த போகிறோம்? இப்படிப்பட்டது வேண்டாம் தம்பி, இது உனக்கு வேண்டாம், இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திருத்த போகிறோமா, இல்லை அதை கட்டிக்கலாம்னு சொல்ல போகிறோமா? மதத்தின் அடிப்படையில் நம்ம அதை ஆதரிக்க போகிறதில்ல, நீங்களே சொல்கிறீங்க. அப்போ இதை வந்து நம்ம எந்த விதத்தில் வந்து சரி செய்ய போகிறோம்? இது வேணான்னு சொல்ல போகிறோமா, இல்லை இது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமா? கண்டிப்பாக எனக்கு தெரிந்து சாதியின் அடையாளத்தோடு கயிறுகள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அல்லவா? அப்படி எந்த சாதிக்கு என்ன கயிறுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் உருவாக்கிக்கிறாங்களே தவிர அப்படி எந்த விதமான ரெக்கார்டும் வரலாறும் இல்லை. நானும் வந்து தென் மாவட்டத்தில், நீங்க சொல்றதே தென் மாவட்டத்தில் நானும் படிச்சிருக்கேன் சார். என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே நான் நிறைய பசங்கிட்ட பார்த்துருக்கேன், சாதி நேரத்தில் கயிறு கட்டியிருக்காங்க. நான் என்னால அந்த சாதியின் பேரே குறிப்பிட்டு சொல்ல முடியும். நீங்க விரும்ப மாட்டீங்கன்றதுக்காக நான் சொல்ல விரும்பல. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப சாதி, இப்ப இதுக்கு என்ன சாதி நீங்க சொல்ல போறீங்க? பச்சை கலர்ல கட்டியிருக்கனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? பக்தி சார்ந்த நம்பிக்கையுடைய கயிறுகள் வேற, இது வேற. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், என்ன அதுல குறிப்பிட்டு ஒரு திருத்தத்தை நீங்க விரும்புறீங்க? அந்த திருத்தத்தில் சாதியின் அடையாளப்படுத்தக்கூடிய கயிறுகளாக இருந்திருந்தால் அந்த கயிறுகள் கட்டக்கூடியதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் என்று சொன்னால் நாம ஏன் இதை பத்தி பேச போறோம்? விவாதிப்பதற்கு இங்க வேலையே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை மட்டும் நீங்க பொதுவாக கயிறுகள் கட்டக்கூடாது என்று சொன்னால், கயிறு என்பது இந்து மத நம்பிக்கை. நமக்கு ஒரு விஷயத்துல வந்து நாம ஏதாவது விஷயத்துல பயந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க சார், நம்ம பெரியவங்க கயிறு கட்டி கொடுப்பாங்க சார், இது எங்களுடைய நம்பிக்கை, கருப்பு கயிறு கட்டுறது என்பது உங்கள் நம்பிக்கை. எனவே இந்த பரிந்துரையில இருக்கக்கூடியது பொத்தாம்பொதுவாக இருக்கிறது. அப்ப நீங்க இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, பொட்டு வைப்பது எப்படி, எந்த விஷயத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க? அப்ப இவருடைய இது வந்து ஏதோ சாதிய ரீதியான விஷயம் மட்டுமல்ல, இவர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கின்றார். ஏன்னா சந்துரு அவர்களுடைய கடந்த கால வரலாறு எல்லாம் கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு, நாத்திகவாத சிந்தனைகளோடு கலந்துதான் அவருடைய பாதை இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, முன்னாள் அரிபரந்தாமன் என்ற ஒரு முன்னாள் நீதிபதி தான் சார். அரிபரந்தாமனுடைய இப்பொழுது வருகின்ற அறிக்கைகள் தீர்ப்புகளுக்கோ அல்ல அவங்களுடைய தீர்ப்பை பற்றி சொல்லவில்லை, இல்ல அவங்களுடைய தீர்ப்புகளுக்கோ அவங்க நீதி சார்ந்த பயணத்திலேயோ இப்ப கொடுத்திருக்க பரிந்துரை நம்ம உள்நோக்கம் கற்பிக்க தீர்ப்பை பற்றி அவர் இருக்கும்பொழுது நான் போகல. அவருடைய குணாதிசயங்கள் என்பது, அவருடைய கொள்கை சித்தாந்தங்கள் என்பது, அவர் பயணிக்கக்கூடிய பாதை என்பது இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது, மதம் என்றால் ஒரு அபின் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு அவர் பயணிக்கும் பொழுது அவருடைய உள்நோக்கமாக இதை ஏன் சொல்லியிருக்க கூடாது, இந்து மத அடையாளங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதா? ஜனநாயகத்தில் எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்கள் கேட்கக்கூடாதா? அதை தான் நாங்கள் கேட்கின்றோம். எனவே தான் சொல்கின்றோம், சந்துரு அவர்களுடைய பரிந்துரையாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக நடைமுறைப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, அதை நாங்கள் விடமாட்டோம். இது எங்களுடைய மத அடையாளம், மத உரிமை. ஆர்டிகல் 25 ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு மத பிரச்சாரங்களும் மத அடையாளங்களையும் வெளிப்படுத்துவதற்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்று இருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் சொல்கின்றோம். எங்கள் மத நம்பிக்கைகளை, மத அடையாளங்களை இந்த பரிந்துரை என்பது காயப்படுத்தியிருக்கின்றது. தமிழக அரசே உடனடியாக அது சம்பந்தமான பரிந்துரையை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 25, 26, 27 எல்லாமே வந்து மத சார்ந்த உரிமைகளை வந்து மிக தெளிவாக சொல்லுது. அப்படிப்பட்ட மத சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய இந்திய அரசியலமைப்புல இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு யூஎஸ் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்தியாவே மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு அறிக்கை. மத சுதந்திரத்தை தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு சொல்ற நாம இந்திய அளவில் நடைமுறைப்படுத்தி இருக்கமான்ற ஒரு கேள்வியை அந்த ரிப்போர்ட் எழுப்புது. அதுக்கு நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு? அதாவது உலக நாடுகளில் சிறுபான்மை மதங்கள் அந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், அல்லது வழிபாட்டு உரிமைகளாக இருக்கட்டும், அல்லது அந்த மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், உதவிகளாக இருக்கட்டும், உலக நாடுகளை விட இந்திய நாட்டில்தான் அதிகம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. அமெரிக்காக்காரங்க சொல்லிட்டாங்க அல்லது அமெரிக்காக்காரர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்தியா எதிர்காலத்திலே உலகின் குருவாக வர வேண்டும் என்று அமெரிக்காக்காரன் நம்புவானா, விரும்புவானா? கிடையாது. அமெரிக்காவினுடைய நோக்கம் இந்தியாவை எந்த இடத்திலெல்லாம் பலவீனப்படுத்த வேண்டும், அல்லது இந்தியாவினுடைய மத நல்லிணக்க தன்மை என்பது இந்தியாவில் இருப்பது போல உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, அதை சீர்குலைப்பதற்கு தான் அவர்களுடைய அறிக்கைகள், அவர்களுடைய இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருமே தவிர அந்த ரிப்போர்ட்ல எந்த இடத்திலும் மத சுதந்திரத்திற்கு இந்தியாவிலே எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைப்பா, அவங்க அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டு காட்டுற விஷயங்கள் ஒன்றுன்னா மணிப்பூர் கலவரம், அதில் ஒரு 400 மத வழிபாட்டு தலங்கள் வந்து அழிக்கப்பட்டது, அதுவும் போக ஒரு 7000 மக்கள் வந்து இடம்பெறக்கூடிய ஒரு சூழலில் உருவாகுச்சு. இவ்வளவு விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க. அதையும் தாண்டி ஆன்டி கன்வர்ஷன் லா, அதாவது மதம் மாறுவதற்கு எதிரான தடை சட்டம், லவ் ஜிகாத்ன்ற பெயரில் அதை வந்து ஒரு கொடூரமாக வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் நாம் பண்ணிட்டு வெறுமனே வந்து சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது சாதியை ஊக்குவிக்கக்கூடிய சில விஷயங்களை வேணான்னு சொன்னால் அதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். அதாவது ஒசாமா பின் லேடன் என்கின்ற அந்த நபருக்காக ஆப்கானிஸ்தான் என்கின்ற நாட்டை தரைமட்டமாக்கிய நாடு அமெரிக்கா. அது உண்மைதானே? இதுதானே உலக வரலாறு. அவர்கள் வந்து யாருக்கு வந்து அறிவுரையோ அல்லது எந்த நாட்டை பார்த்து சொல்கிறார்கள்? இந்த உள்நாட்டிலே நடக்கக்கூடிய இன ரீதியான கலவரங்கள் அல்லது மத ரீதியான கலவரங்கள் இவைகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்றுதான் மத்திய அரசும் அந்த மாநில அரசும் முயற்சி செய்து மணிப்பூரிலே மிகப்பெரிய அளவிலே அதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கலவரங்கள் நடப்பது என்பதை சுட்டிக்காட்டி இந்தியாவிலேயே வந்து மதத்துக்கு வந்து அனைத்து மதத்தவருக்கும் பாதுகாப்பு இல்லை அல்லது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது என்பது இது நகைப்புக்குரியது தான். அமெரிக்கா நம்மளை சொல்லக்கூடிய அளவிலே அமெரிக்காவுக்கு உரிய தகுதி இல்லை. இந்திய நாட்டில் உண்மையிலே அனைத்து மதத்திற்கும் பல விஷயங்களை சிறுபான்மையினருக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கலவரங்கள் நடப்பது என்பது மணிப்பூரிலே இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அல்லது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியிலே அல்ல, அல்லது சில வருடங்கள் அல்ல, பல வருடங்களாக நம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்களிலே பல பிரச்சனைகள் அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே அதில் ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு, பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு, மத்திய அரசின் நிலைப்பாடு. அதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அமெரிக்காக்காரன் நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்கள் நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பது தான் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இப்போ இதில் வந்துட்டு ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்ற ஒரு லா சொல்லப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதை மாதிரி நம்ம வந்து பொது சிவில் சட்டத்தையும் பேசுகிறோம். இப்போ இந்த ஆட்சி அமைக்கப்பட்ட போது கூட கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சு, பொது சிவில் சட்டத்தை பற்றி இனிமேல் பாஜகவால் பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்கிறாரு, நாங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை கூட நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, கூட்டணி ஆட்சி அமைந்த போதும் கூட. அப்போ உங்களுடைய ஆசை வந்து பொட்டு வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னா கோவம் வர்றப்போ, புர்கா போடக்கூடாதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு கோவம் வரும் தானே? சிறுபான்மையுடைய உரிமை தானே, உரிமையை பறிப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதாவது ஒரு புர்கா போடுவது என்பது அது தடை செய்யப்பட வேண்டுமா தடை செய்யப்படக்கூடாதா என்று சொன்னால் இந்த இந்திய நாட்டில் எங்கும் தடை கிடையாது. பள்ளிகளிலே, அதுவும் சில யூனிவர்சிட்டியில, இதுவும் பள்ளிகளுக்கு தானே சார் நீதிபதி சந்திரவர்கள் கொடுத்துருக்காங்க. சொல்றேன், அதாவது ஒரு முகத்தை மறைக்கக்கூடிய அளவிலே நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கையில் கயிறு கட்டுவது என்பது வேறு, நெற்றியில் திலகம் வைப்பது என்பது வேறு. அதுபோல இஸ்லாமியர்களுடைய கயிறுகள் கட்டக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. ஆமாம். கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளிலே சிலுவைகள் அணிந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் முதற்கொண்டு சிலுவைகள் தெரிகின்ற வகையிலே அணிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ நிறுவனங்கள் அங்கே வரக்கூடிய இந்து மாணவர்களுக்கும் பைபிள் கிளாஸ் நடத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த விதத்திலும் பிரச்சனையோ தடையோ இல்லை. ஆமாம் சார், நீங்க சொல்ற மாதிரி முகத்தை மறைக்கக்கூடிய வகையிலே
அந்த யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் சமமான ஒரு யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய இடத்துல அது ஒரு மாறுதலை அது ஏற்படுத்த விடக்கூடாது என்ற நோக்கத்தில் சில கல்லூரிகளிலும் சில பள்ளிகளிலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ நம்ம வேதாகம பள்ளிகள் நடத்துறதை அனுமதிக்கிறோம். ஆமா, இந்து மத பள்ளிகளில் கூட வேதநெறி கல்வி, அதாவது மாரல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, அதையும் கூட அவங்க சிலர் செய்கிறாங்க. இஸ்லாமியம் சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா மதரசாக்கள் இருக்கல, அவங்க வந்து அதை வந்து ஓதுறாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கு. அப்போ மதம் சார்ந்த விஷயங்களை வந்து கற்பிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. நாம பொது பள்ளிகளில் வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கிறோம். அப்போ அங்கே வந்து பொட்டு வைக்க வேண்டாம், மதம் சார்ந்த எந்த நடவடிக்கை வேணாம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் இந்த இடத்த மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற மாதிரி இருக்குல்ல. மதம் சார்ந்த நடவடிக்கைகள் கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மதம் சார்ந்த நம்பிக்கையும் அவர்கள் விருப்பங்களையும் யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா நாம துண்டு போட்டு போறோம். அது எந்த கோயில் எந்த பள்ளிக்கூடமும் வந்து வேணாம்னு சொல்றது கிடையாது. ஆமாம், போட்டுக்கோங்கன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மத நம்பிக்கை அவங்க வந்து புர்கா அணிகிறது, அதுல என்ன தப்பு? நிச்சயமாக புர்கா அணிவது என்பது முகத்தை மறைக்க கூடாது, தலைமுடியை மறைக்கிறது, முகத்தை மறைக்கவே மாட்டாங்க. நல்லா தெரியும். பர்தா வெளியே வரும்போது தான் போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவர்கள் வந்து வெளியில வரும்போது அந்த புர்கா அணிந்து கொண்டு வரலாம். பள்ளியினுடைய வளாகத்திற்குள் உட்காரும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு மாலை அணிந்திருக்கக்கூடியவர்கள் தோல்ல உள்ள பள்ளியில உட்காரும் பொழுது தோல்ல போட்டுட்டு உட்காரணும் அவசியம், எடுத்து மறைத்து வைத்துக் கொள்ளலாம். வெளியில போகும் பொழுது அவர் துண்டை போட்டுட்டு போகலாம். இப்படிதானே சொல்லுவாங்க, இதுதானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது மாதிரி தான் புர்கா என்பது உள்ள பள்ளி வகுப்பறையில் உட்காரும் பொழுது நீங்க எந்த விதமான அந்த புர்காவா இருக்கட்டும் துண்டா இருக்கட்டும் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது நடைமுறையில எல்லா பள்ளிகளிலும் இருக்கு. மாலை அணிந்தவர்கள் என்ன துண்டு போட்டுனே பள்ளியில உட்காந்துட்டு இருக்காங்களா? ஆனா நீங்க இதை கொண்டு வந்து எந்த மாதிரி அடையாளங்களே இருக்கக்கூடாது என்பது போல சொல்ல பரிந்துரையில போய் சேர்க்கறீங்க பாருங்க. இது எப்படி சரியா? இல்லை, இஸ்லாமியர்களுக்கு வந்து புர்கா போடுறத வந்து வேணாம் அப்படின்றோம். அப்படி அவங்க போட்டா நம்ம வந்து துண்டு போட்டுக்கலாமான்ற ஒரு கேள்வியை கேட்குறோம். ஆமா, எல்லாரும் ஏன் பூணூல் போட்டுக்கலாமான்ற ஒரு கேள்வியை கேட்டா, ஆமா, பூணூல் என்பது வெளியில அப்படியே பெரிய கயிறு வச்சு தாம்பூல் கயிறா சார் வெளியில போட்டு போறதுக்கு? இல்ல, உள்ளதான் போட்டு சார். என்ன சார் நீங்க உள்ளதான் போட்டுக்கிறது? துண்டு போடுறதுக்கு பதிலா எல்லாருக்கும் பூணூல்னு போட்டா எல்லாரும் சமம்ன்ற ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் போது அந்த யூனிஃபார்மோட உள்ள உட்காரணும். உட்காரக்கூடிய அத்தனை சார் யூனிஃபார்ம் எதுக்கு சார் கொண்டு வந்தாங்க? பூணூலும் யூனிஃபார்ம் எதுக்கு சார் கொண்டு வந்தாங்க? யூனிஃபார்ம் யூனிஃபார்முக்கு என்ன சார் காரணம்? ஏன் எல்லாரும் ஒவ்வொரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போட்டு போலாமே பள்ளிக்கு? எதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க? யூனிஃபார்ம்னா என்ன? எல்லாரும் தோற்றத்துல சமமா இருக்கணும். தோற்றத்துல இல்ல சார், அவர்கள் அணியக்கூடிய ஆடை என்பது சமமான ஆடையா இருக்கட்டும். ஏழை பணக்காரன் என்கின்ற அந்த வேற்றுமைகள், இவர் இந்த சாதிக்காரன் அந்த அடையாளம் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அடையாளம் யூனிஃபார்ம். நீங்க சொல்ற அடையாளம் இருக்கக்கூடாதுன்னா சந்திர அவர்கள் ஜாதிக்கு நீங்க வந்து நம்பிக்கை நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப புர்கா அணிவது என்பதற்கு எந்த தடையும் இல்லை. பள்ளியில இருந்து வெளியே போகும்போது கட்டிட்டு. இங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட வந்த பெண்கள் வந்து புர்கா அணிய கூடாதுன்னு சொல்லி பாஜக சண்டை போட்டாங்க. முகம் தெரியற மாதிரி தான் அணிஞ்சிருக்காங்க. ஓட்டு நீங்க ஒரு விஷயத்தை தேர்வு எழுத போறாங்க. தேர்வு எழுத போகும்போது முகத்தை மூடிட்டு போலாமா? அல்லது ஒரு வராங்க, எங்க வராங்க, ஆமா பிரச்சனையாச்சு மேல அதில் அவர் மேலே வழக்கே போட்டாங்க பிஜேபிக்கார் மேல. அவர் போய் என்ன பண்ணாரு, நீங்க வந்து இங்க வரீங்க, நீங்க வந்து வாக்களிக்க வரீங்க, வாக்களிக்கும் போது சரி பார்ப்பாங்க, உங்களுடைய ஓட் சீட்டு ஓட்டோடைய இதையும் உங்க முகத்தையும் பார்ப்பாங்க, சரி பார்க்க நேரத்தில் உங்கள் முகத்தை மூடிக்கொண்டு இருந்தால் அது சரியா இருக்காது என்று சொல்றது தான் யதார்த்தம். மட்டும்தான் சார் மூடுவாங்க, முகம் நல்லா தெரியும். முகத்தை நீங்க எப்படி சார் நீங்க மூடி இந்த அளவுக்கு மூடி இருந்தா முகம் ஃபுல்லா தெரியுமா? நல்லா தெரியும், முகம் நல்லா தெரியும். அவங்க முடியே மூடணுங்கிறது தான் அவங்களுடைய கல்யாணம். சொல்லட்டுங்களா, பாஸ்போர்ட் நீங்க வந்து சொல்றீங்களா, இவ்வளவு பேசுறீங்களா, பாஸ்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த இடத்துல நீங்க முகத்தை மூடிட்டே இருந்தா பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்களா? இல்ல, மத நம்பிக்கை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்ற அந்த எந்த இடங்களையும் மத நம்பிக்கையை சீண்டப்படுறது கிடையாது. நம்ம வந்து வேணும்னு எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கும் பொழுதோ அல்லது நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதோ அவர்கள் என்பது முகத்தை வந்து காட்டுவாங்க, முகத்தை காமிச்சிட்டு தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. ஒரு தேர்தல் ஆணையத்திலையும் தேர்தல் அதிகாரியும் இப்படி செய்யறது தப்பு கிடையாது. அல்லது தேர்வு நடக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலையோ ஒரு பள்ளியிலையோ தேர்வு நடக்கும்பொழுது அந்த முகத்தை பார்க்கணும்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் மத ரீதியான விஷயங்களா என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாமல் பெருசாக முஸ்லீம்களை தூண்டிவிட பாக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த நாட்டுல இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் தேர்வு நடக்கும் போது ஹிஜாபை கழட்டணும் நம்ம ஒரு சொல்றோம். கண்டிப்பா தப்பு கிடையாது. தாலியை கழட்டணுமா சார்? சார் தாலியா சார்? தாலியை கழட்டுறதுக்கு சொல்றாங்களா சார்? ஆமா சொல்றாங்க. நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம் எழுத போச்சு, தாலியை கழட்டிட்டு போய் கடைசி எக்ஸாம் எழுத போச்சு. அந்த கொடுமையெல்லாம் நாம பார்த்தோம். கண்டிப்பாக. அதாவது என்னன்னா, மணிகள் அணிவது அல்லது செயின்கள் அணிவது அல்லது தலைமுடி எப்படி வந்து நம்ம வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் வந்து நீட் எக்ஸாம்ல இருக்குது. அதனால ஒரு நாம்ஸ் வச்சு அந்த நீட் எக்ஸாம் இப்போ கடைசி எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு. ஆமா ஆமா சார்.
நீட் எக்ஸாம் மட்டும் இல்லை சார், எல்லா எக்ஸாம்லையும் இருக்குது சார். ஏன் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இவர் எழுதக்கூடிய அரசு பதவிக்கு அரசு வேலைகளுக்கு தேர்வு எடுக்கக்கூடிய ஜேஇ தேர்வுகளில் எவ்வளோ குளறுபடிகள் நடந்திருக்கு தெரியுங்களா? தமிழக வரலாற்றில் நான் பார்க்கலாமா? ஸோ தேர்வுகளில் குளறுபடிகள் நடப்பது என்பது எல்லா விதமான தேர்வுகளிலும் நடந்திருக்கு. ஆனால் உங்கள் கண்ணுக்கு நீட்டு மட்டும்தான் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் இந்த நீட் எதிர்ப்பாளர்களுக்கு, அல்லது நீட்டின் மூலமாக ஏழை எளிய மாணவர்கள் நல்லா படித்து வந்துடுறாங்க, மருத்துவர்கள் ஆயிடுறாங்கன்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் என்ன பண்ணுறீங்க, நீட்டில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் மட்டும் உங்களுக்கு தெரியும் சார். நீட் எக்ஸாமில் வந்து குளறுபடி இருக்கு, மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் குளறுபடி இருக்கு. அதாவது குளறுபடிகள்ன்றது சாதாரணம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மைதானே. எல்லா விதமான தேர்வுகளிலும் குளறுபடிகள் இருக்கின்றது. அந்த அனைத்து விதமான குளறுபடிகளும் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு அந்த அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கமிட்டியை சீரமைக்க வேண்டும். அதை தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. ஒரு ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சிக்கு நம்ம அந்த நீட் எக்ஸாம் கொடுக்குறோம். அந்த எக்ஸாம் வந்து சரியா நடக்குதான்றதை கவனிக்க வேண்டியது அந்த ஏஜென்சியுடைய வேலை. ஆனால் அந்த ஏஜென்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனுடைய பணியாளர்கள் எங்கன்னு கேட்டால் அவுட் சோர்சிங்கில் நாங்கள் வெளியே இருந்து ஆட்களை எடுத்தோன்றாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கூட நீங்கள் வந்து அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களை வச்சு தான் தேர்தல் நடத்துவீங்க. அப்படி இருக்கும்போது என்டிஏங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு நிரந்தர பணியாளர்கள் இல்லைங்கிறப்போ, அதுவும் மத்திய அரசுடைய உயர்கல்வித்துறையினுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு அமைப்பு, அதுக்கு நிரந்தர பணியாளர்கள் இல்லைன்னா அது எப்படி தேர்வு நடத்தும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக இந்தியா முழுக்க வந்து 24 லட்சம் பேர் நீட் எழுதுனாங்க, 16,000 பேருக்கு மட்டும் ரீ எக்ஸாம். அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. 16,000 பேர் ரீ எக்ஸாம் வச்சதுக்கான காரணம் வந்து அங்க நடந்த சில பிரச்சனைகளுக்காக அவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அந்த பணிகளுக்கான வேலைக்கான ஆட்களை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும், அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்பதுதான் நம்ம கேட்கிறோம். சார் கண்டிப்பா எத்தனை ஆண்டுகளாக சார், எத்தனை ஆண்டுகளாக கேட்கிறேன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு துறைகளிலும் ஃபில் பண்ணிட்டாங்களா? காவல்துறையிலிருந்து அத்தனை அரசு துறைகளிலும் இவர்கள் எல்லா விதமான தேவைகளும் எல்லா விதமான ஆட்களையும் ஃபுல் பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு சார், ஓவர்லாப் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மாநில அரசு நடத்தின தேர்வுகள்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் சொல்லுங்க. நம்ம எத்தனை தேர்வுகளை பார்த்துட்டோம். எல்லா தேர்வுகளையும் நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் மொத்தமா கையில் எடுத்து பறிச்சு வச்சீங்க. சரி நீங்க நடத்துங்க, ஒழுங்கா நடத்துவீங்கன்னு நம்பி நீங்க தான் சொன்னீங்க நாங்க சரியா நடத்துவோம், இந்தியா உங்களுக்கு 72 தேர்வுகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே தேர்வா மாத்திட்டோம். நீங்க அந்த ஒரு தேர்வு இப்ப இவ்வளவு குளறுபடியில் நிற்குது. இந்தியா முழுக்க ஒரு நீட் என்கின்ற இந்த தேர்வின் மூலமாக ஒரு நல்ல மாணவர்களை, நல்ல மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறுகின்ற இந்த தேர்வுகளிலே சில மாநிலங்களிலே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃப்ராடு பண்றதுக்கான மாணவர்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஃப்ராடு பண்றதுக்கான ஒரு அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. தவறு. எக்ஸாம் கோச்சிங் சென்டர் அப்படிதான் சார் வந்திருக்கு. ஃப்ராடு பண்றதுக்காக அல்ல. ஒரு மாணவி வந்து வழக்கு போடுறாங்க, என்னுடைய இதில் வந்து இந்த மாதிரி மார்க் வந்து குறைவாக போட்டாங்க அப்படின்னு. உண்மையாகவே அந்த மாணவி வந்து அப்படி மார்க் குறைவெல்லாம் வாங்கவே இல்லை, பொய்யா வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு பொய்யான தகவல். அந்த மாணவி கேஸ் போட்டது தப்புன்னு அதை கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு. இதை வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கலை. இந்தியாவுடைய தொடக்கத்தில் செண்பகம் துரைராஜ் வழக்குன்னு சென்னையில் ஒன்று நடந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடுங்கிறது ரத்து செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு பெரிய போராட்டம் வந்து அந்த இது வந்து செண்பகம் துரைராஜ் வழக்கு ஒரு பொய்யான வழக்கு. அவங்க அப்படி அப்ளிகேஷனே போடலை, அது ஒரு பொய்யான வழக்கு. 1950 பொய்யான வழக்கு, 2024 பொய்யான வழக்கு. எவ்வளவு சார் இடஒதுக்கீடுங்கிற ஒன்றை ஒழிக்கணுன்றதுக்காக ஏன் இவ்வளவு முயற்சிகள் சார்? ஏன் இவ்வளவு பொய் வழக்குகள்? இல்லை, நீங்கள் நல்லா பொய் வழக்கு போட்டவரை தான் நீங்கள் சொல்லுமே தவிர நீங்கள் அதுக்காக அரசாங்கத்தை நீங்கள் குற்றம் சாட்டுவீங்களா? அதுக்கான மாணவர்களையும் உருவாக்கி வச்சிருக்கீங்களா? நான் கேட்கிறேன். நல்ல மாணவர்களை, நல்ல மருத்துவர்களை உருவாக்கும்னு சொன்னீங்க சார். நீங்க ஒரு வழக்கு போடக்கூடியவர்கள் தவறாக போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த போடப்பட்ட நபர் செய்தது தானே தவறு. நீங்க அதுக்காக அரசாங்கத்தையோ அல்லது நீட்டை ஆதரிக்கக்கூடிய அந்த மாதிரியான எங்களை எல்லாம் நீங்க நேரடியாக குற்றம் சுமத்து எந்தவித ஒரு நியாயமா இருக்கும்? இதுல சிபிஎஸ்சி தானே இந்த தேர்வு நடத்திட்டு இருந்துச்சு. சிபிஎஸ்சி நடத்தும் போது என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? சிபிஎஸ்சில இருந்து நீங்க என்டிஏன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுத்தீங்க. அந்த என்டிஏ வந்து இப்ப சரியா செயல்படலைங்கிறதான் பிரச்சனையா இருக்குது. அந்த என்டிஏ எந்த விதத்துலயும் செயல்படலை, ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, என்டிஏவுக்கு என்டிஏ பொறுப்பு இல்லைன்றீங்க. அது எந்த சரியா இருக்கும்? என்டிஏ பொறுப்பு அல்ல என்று சொல்லவில்லை, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். என்டிஏ தான் பொறுப்புங்கிறத ஒத்துக்குவோம் சார். அதான் கேட்க தேர்வு ஆணையத்தை வந்து சரி செய்யணும். அந்த தேர்வுகளில் யாரெல்லாம் குளறுபடிகள் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுல கைது செய்யப்படும் பொழுது போய் நேராக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் பதுங்குறார். இப்படி எதிர்க்கட்சிகளுடைய சில வேலைகளும் இதில் உள்ளடி வேலைகளும் இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த மாதிரியான தேர்வுகளிலே குளறுபடிகள் நடப்பது என்பது முழுமையாக யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வினாத்தாள் கசிவை தடுக்கவே முடியாதுன்னு ஒரு சில வினாத்தாள் கசிவு என்பது எல்லா தேர்வுகளும் நடந்திருக்கு சார். நீட்ல மட்டும் தான் நடந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. நீட்ல மட்டுமே வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. யூபிஎஸ்சி நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? யூபிஎஸ்சியில் நடந்துருச்சு அப்படின்னு ஒத்துக்குமா சார்?
யூபிஎஸ்சியில் நடந்துருச்சு, ஒத்துக்கலாம். அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஃப்ராட் பண்ணி உள்ள வந்துட்டாங்க சொல்லுவாங்க சார். சார் எல்லாருமே நீங்க சொல்ல முடியாது சார். அதான் சார் கேக்குறேன். சார் எல்லா இடத்துலயும் தவறு NTA பண்ண நடந்தது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் குற்றம் சுமத்துவது என்பது அது சரியானதல்ல. இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்பே நிறைய குளறுபடி நடந்திருக்கு. இது பெரிய விஷயமா வெடிச்சிருக்கு. குறிப்பாக அந்த கருணை மதிப்பெண் யார்கிட்ட கேட்டு கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி. தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த மக்களவை கூட்டத்தொடரில் பதவியேற்க வராரு. அப்போ அவரை நோக்கி வந்து முதல் குரல் எழுந்தது நீட் நீட் நீட்னு. இப்போ தர்மேந்திர பிரதான் எவ்வளவு மோசமான அமைச்சராக இவ்வளவு நாளாக இருந்தாருங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சின்னு மக்கள் சொல்றாங்க. இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்ச வேண்டும் என்பது மாநில அரசாங்கத்தினுடைய விருப்பமா? அல்லது நான் சொல்லிடுறேன், நான் 2-3 கேள்விகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடனே போயிட்டு மத்திய அரசாங்கம் வந்து நீட் விஷயத்துல வந்து அந்த தேர்வாணையத்தினுடைய தலைவர்களை நீக்கிறது என்பது அது யதார்த்தமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அந்த மாநிலத்தினுடைய கலெக்டராக இருக்கக்கூடியவர் இங்கே அவர் இடமாறுதல் செய்யப்படுகின்றார். அது தேர்வாணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த நடந்த குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று அவரை விளக்குறதுக்கான வேலைகளை நடவடிக்கையில் எடுக்கப்படுகின்றது. இது அதிகாரிகள் மேல் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை. இந்த என்ன கேள்வி வருதுன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நம்ம கேட்கிறோம், ஒரு கேள்வி கேட்கிறோம். என்னன்னா, அதிகாரிகள் எல்லாம் பணியிட மாற்றம் பண்ணிட்டீங்க, ஆமா, இதை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனையும் கேட்கிறோம். இதே கேள்வி அங்க ஒரு இடத்துல பொருத்தி பார்ப்போமே. தர்மேந்திர பிரதான் அவர்கள் NTA பிரசிடென்ட் வந்து நீக்கிட்டாரு. தர்மேந்திர பிரதானுக்கு யார் தண்டனை கொடுக்குறது? ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தர்மேந்திர பிரதான் தன்னுடைய சார்பில் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவர் பதவி விலகணுன்றதான கேள்வி. சரி, இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்றேன். இப்போ நான் சொன்னது வந்து விளக்கம் வந்து கள்ளச்சாராய விஷயத்தையும் இங்க நடக்கிற நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளும் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுறேன். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுன்றதுக்கான கேள்விக்கு பதில் என்ன? பதில் என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்போ கள்ளச்சாராய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சறது என்பது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருந்தாலும் உதயசூரியன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும் அல்லது வசந்தம் கார்த்திக் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கட்டும், இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த சின்னக்குட்டி என்கின்ற அந்த நபரும் கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டியா பாருங்க, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய இந்த கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி ஏதோ சாராயமும் குடிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அந்த கண்ணுக்குட்டியா சார் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வந்து ஏமாத்தி அந்த மாவட்டத்தில் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிருப்பாரா? இது யதார்த்தமான ஒரு நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு நிர்வாகம் நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் புரிய வைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை. கள்ளச்சாராயம் காசக்கூடிய விஷயத்திலே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரியா இருக்கட்டும் அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களா இருக்கட்டும், இவர்கள் அனுமதி இல்லாமல் அங்கு நடத்தியிருக்க முடியாது. இது இங்க விஷயம் உண்மை. ஆனால் நீட் விஷயத்திலே அந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த வினாத்தால் தயார் செய்யக்கூடிய அந்த இடத்துல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து மேலிடத்துல தெரிந்து அல்லது மேலிடத்துல இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவோடு செய்யல, அவன் பிரார்த்தனம் பண்ணியிருக்கிறான். நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க? பிரசிடென்ட்க்கு இது ரெண்டு ஒண்ணா சேர்த்து குழப்ப பாக்குறீங்க. NTA பிரசிடென்ட்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா, NTA நிர்வாகத்துக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சிபிஐ விசாரணை சொல்லணும். நீங்களும் நானும் சொல்ல சரியா இருக்கிறது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து நடந்த விஷயத்துல அரசுடைய ஒத்துழைப்போடு தான் நடந்திருக்க முடியுங்கிறதா யதார்த்தமான ஒண்ணு. அதை சிபிஐ உறுதிப்படுத்தணும். அதுக்கு தான் சிபிஐ விசாரணை நம்ம கேட்கிறோம். சரிதானே சார்? அதே மாதிரி சிபிஐ விசாரணையின்படி நீட் தேர்வில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு, யார் யாருக்கு சம்மந்தம் இருக்கு, NTAங்கிற அமைப்பில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே சிபிஐ சொல்லணும். முடிஞ்சா நீங்க ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு கூட விசாரிக்கலாம், தப்பு இல்லை, இவ்வளவு செய்யணும். ஆனா அதற்கு முன்னாடி இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று யார் அதை வந்து பொறுப்பேற்றுக்க போறாங்கிறது கேள்வி. தேர்வு முகமையுடைய தலைவர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். நான் கேட்கறேன்னா இதனுடைய அமைச்சர் எந்த விதத்தை பொறுப்பெடுத்துக்க சார்? அமைச்சர் நீங்க பொறுப்பெடுத்துட்டாரு அப்படிங்கிறது வந்து நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல தனித்தனி நபர்கள் செய்யக்கூடிய நிகழ்வு. உத்தரப்பிரதேசத்துல வந்து கொள்ளக்காரங்களை கட்டுப்படுத்த முடியும் பிபி சிங் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். அந்த மாதிரியான ஒரு உதாரணமாக தர்மேந்திர பிரதான் விளங்குவாராங்கிற ஒரு கேள்வி கூட வரும். கண்டிப்பாக அத்வானி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது ரொம்ப நேர்மையான மனிதராக வந்து இந்த வரலாறுகள் எல்லாம் நிறைய உண்டு. அதனால வரலாற்றுகள்ல பிஜேபிக்கும் முக்கிய இடம் உண்டு. ஆனால் நீங்க அதற்காக எல்லாவற்றுக்கும் அந்த அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்தந்த துறை சார்ந்து இப்ப ரயில் விபத்து நடந்தது. ரயில் விபத்தில் நடந்தபோது அதில் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய வரலாறும் உண்டு. நம்ம பிஜேபி கூட்டணியில் இருந்தபோது நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் பதவி விலகிறதுக்கான இது அவங்க எடுத்தாங்க, நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஸோ எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் பொருத்தி பார்ப்பது என்பது சரியாக இருக்காது.
இந்த விஷயத்தில் நீட்டில் நடந்த இந்த தேர்வில் நடந்த குளறுபடிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தர்மேந்திர பிரதான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த பிரச்சனைகள் இல்லாதவாறு தேர்வு மிக கடுமையாக ரொம்பவும் இதில் வந்து எந்த விதமான வந்து மால் ப்ராக்டிஸும் இல்லாத வகையிலே தேர்வு நடைபெறுவதற்கான வேலைகளை தர்மேந்திர பிரதான் செய்வார். அதுதான் நடக்கப் போகுது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய கள்ளச்சாராய விஷயம் அப்படி அல்ல. இது வந்து இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு 12 உயிர்கள் வந்து அதில் பலியாகி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலே இந்த கள்ளச்சாராயம் வந்து புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை இரும்பு கரம் கொண்டு தடுப்போம் என்று சொன்ன முதலமைச்சர் ஒரு வருடத்திற்குள்ளாகவே 62 உயிர்கள் போயிருக்கின்றது. நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையிலே முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வளோ இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது இந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஆசியோடைய திமுக வரும்போதெல்லாம் இந்த கள்ளச்சாராயம், இந்த சாராயம் விஷயம் 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்திருக்கு சார். நான் நிரூபிக்க முடியும். சாட்டையினுடைய உங்கள் வலையொலியின் மூலமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மதுக்கடைகளையும் கொண்டு போகிறேன். 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க, வித்துட்ருக்குறாங்க, கொன்னுட்ருக்குறாங்க. இந்த தமிழர்கள் உடல் ரீதியாக ஒவ்வொருத்தனும் பலம் இல்லாமல் போயிட்டான். எந்த வேலைக்கும் ஆள் இல்லை. தமிழன் உழைக்கிறதுக்கு இன்னைக்கு முடியாத நிலை வந்துடுச்சு. இதுக்கு யார் காரணம்? இந்த மாநிலத்திலே மதுவை மலிவாக எப்போ வேணாலும் கிடைக்கிற அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் பரவலாக்கி விட்டாங்க இந்த திமுக ஆட்சி, திராவிட கட்சி. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், கள்ளச்சாராயத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தடுப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயமும் எல்லா இடங்களிலும் பரவிடுச்சு. மதுக்கடைகளும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மதுவினுடைய தரங்களும் மிக மலிவாக ரொம்பவும் கேவலமான முறையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது சார். எனவே இந்த மதுவை வைத்து தமிழர்களுடைய எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, இந்த திராவிட ஆட்சி. எனவே தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயங்களிலிருந்து மதுக்களை தடுக்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், கள்ளச்சாராயங்கள் முழுமையாக ஒழிக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இப்போ இந்து மக்கள் கட்சி வந்து முழுமையான பூர்ண மதுவிலக்கு தான் விரும்புது. கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு பீகாரில் சாத்தியமாகும் போது ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாகாது? குஜராத்தில் சாத்தியமாகும் போது ஏன் இங்கே சாத்தியமாகாது? எனவே இங்கே சாத்தியப்படுத்த வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், குஜராத், தமிழ்நாடு இந்த 2 மாநிலங்களிலே, இந்த 2 பகுதிகளிலே தான் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து பூரண மதுவிலக்கு இருந்து கொண்டு இருந்தது. அந்த பூரண மதுவிலக்கை விலக்கியது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. எனவே இந்த பூர்ண மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டில் மீண்டும் வேண்டும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும். ராஜாஜி வந்து மதுவிலக்கை கொண்டு வந்தார், நீண்ட நாட்களாக அது நீடித்தது. ஆனால் அதே நேரத்தில் காந்தி பிறந்த மண்ணான குஜராத்தில் உள்ள மதுவிலக்கு வந்து இப்போ கேள்விக்குறியா இருக்கு. அங்கேயுமே பெரிய அளவு மது விற்பனை இருக்கத்தான் செய்யுது. பெயர்களளவு சும்மா இருக்கே தவிர்த்து அங்கே மது விற்பனை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதற்கு நிகராக தான் இருக்குன்றாங்க. அப்போ அதை நம்ம பெருமையாக சொல்லிக்க முடியாது. இல்லை 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 அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான எந்த ஆதாரங்கள்? 2022 சார், 2022 கள்ளச்சாராய மரணங்கள் இங்கே எப்படி நடந்துச்சு அதே மாதிரி அங்கேயும் இலிசிட் லிக்கர்ல டெத் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 47 மரணங்கள், 100க்கும் மேற்பட்டவர் ஹாஸ்பிட்டலைஸ். மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குஜராத்திலே அங்கு கள்ளச்சாராயத்தை அங்கே காய்ச்சிருக்காங்க, அதில் உயிர் பலியாயிருக்காங்க என்பது வந்து அது ஒரு விபத்தும் கொலைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. மதுவிலக்கு அமல்படுத்திட்டீங்கனாலே கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது சார். கள்ளச்சாராயம் காசுறதும் தடை இருக்கிறது, மது விற்பதற்கும் தடை இருக்கின்றது. அதையும் மீறி அங்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வானது இங்கே அரசு ஒத்துழைப்போடு நடந்திருக்கு நம்ம சொல்றோம். அங்கேயும் அரசு ஒத்துழைப்பு அவங்க கேட்பாங்க. 2022 பூபேந்திர பாய் பட்டேலுடைய ஆட்சி தான், இப்போ வரைக்கும் அவர் தான் சிஎம்மா இருக்காரு. அப்போ பாஜகவும் அங்கே வந்து கள்ளச்சாராயத்தை அனுமதிக்குதா? இங்கே அரசு ஒத்துழைப்போடு நடந்திருக்கு, அங்கேயும் அரசியல் ஒத்துழைப்போடு நடந்திருக்கா? கிடையவே. இங்கே சிபிஐ விசாரணை கேட்குறோம், அங்கே ஆம் ஆத்மியும் சிபிஐ விசாரணை கேட்டாங்க சார். சிபிஐ விசாரணைகள் கேட்டாலும் கூட அதில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்க மதுவை வந்து எந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த மாநில அரசு கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய அளவில் இந்த மாதிரியான ஓவரால் மதுவினாலே உயிரிழப்புகளோ அல்லது மதுவினால குடும்பங்கள் சீரழிவது என்பது தமிழகத்துக்கும் அதையும் நீங்கள் ஈக்குவலாக சமப்படுத்தக்கூடாது. அந்த குஜராத்தில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் மதுவினாலே மக்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து காப்பாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு அங்கு காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. திறந்த வீடு மாதிரி, வீட்டுக்கு போகிற மாதிரி சாயந்தரமாக நேராக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறானோ இல்லையா, நேராக டாஸ்மாகு போய் அவன் சம்பாரிச்சதெல்லாம் கொடுத்துட்டு அவன் உடம்பு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அவன் வரான். இன்னும் சில பேர் கள்ளச்சாராயம் நடத்தக்கூடிய இடத்துல போய் சாராயம் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆகிறான். சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம்ன்றது என்ன சார் நியாயம்? இது எந்த விதத்தில் இது நியாயம்? இது இல்லை, உயிரில் இருந்துட்டாங்க, வறுமையில் இருக்கிற குடும்பம், நம்ம ஒரு இழப்பீடு கொடுப்பதுன்றது தானே சரியாக இருக்க முடியும். அதாவது எத்தனையோ வந்து கடுமையான உழைத்து வேலை செய்யக்கூடிய இடங்களிலே விபத்துக்கள் நடந்து உயிரிழக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க.
அவங்களுக்குலாம் 10 லட்சம் கொடுத்துருக்கான். அப்ப இந்த 10 லட்சம் என்பது என்ன அளவுகோல்ல இவங்க கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப மரணம் அரசினுடைய கவனக்குறைவால தான் அந்த மரணம் உருவாயிருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அரசினுடைய கவனக்குறைவில் எத்தனையோ லாக்அப் டெத்தில் இறந்து போறாங்க. லாக்அப் டெத் என்பது இன்னும் சொல்ல போனாக்க காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களோட நேரடி காவல்துறை தான் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நேரடி துறை. இந்தியா முழுக்க லாக்அப் டெத் சார், இந்தியா முழுக்க இருக்கு சார். அப்ப லாக்அப் டெத்தில் செத்தவங்களாம் 10 லட்சம் நீ கொடுத்துருக்கீங்களா? உங்க அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு தானே லாக்அப் டெத்து. அப்ப அதுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்களா? அப்ப இந்த கள்ளச்சாராயம் என்பதை இந்த பிரச்சனை பூதாகரமாக கூடாது. அந்த குடும்பத்தார்கள் வெளியில போய் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்ப அவர்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இதுதான் திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய இந்த திராவிட இவங்க வந்து நவீனமான கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல இவங்க வந்து விஞ்ஞான ஊழல் செய்யறதுல ரொம்ப சிறந்தவங்க, கை தேர்ந்தவங்க யாரு? திமுக. இந்த கள்ளச்சாராய விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு 10 லட்சம் ஒரு வீட்டுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க வாய் திறக்க மாட்டாங்களே. இவ்வளவுதான் விஷயம். எனவே எவ்வளவோ கவனக்குறைவினால, அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவினால உயிரிழப்பு நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்கல. இங்க கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் மூலமாக பிரச்சனை பெரிதாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த கள்ளச்சாராய விஷயத்தை மூடி மறைப்பதற்காக பணத்தை போட்டு மூடி வச்சுட்டாங்க. எங்களோட இந்த நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட ஒதுக்கி பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ